ஹலோ மக்களே, ஹேவ் நைஸ் மார்னிங். இந்த வருஷம் நியூ இயருக்கு நீங்களாம் என்ன புதுசாக யோசிச்சு புதுசாக செய்ய போறீங்கன்னு தெரில. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். அதில் சில பேர் நம்மகிட்ட ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. அவங்க பேசுகிறதுல வாழைப்பழம் வலிக்கி அப்படியே டேரெக்டாக நம்ம வாயில் விடுற அளவுக்கு அல்வா மாதிரியே பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி மக்கள்லாம் நம்ம மறந்து நம்ம அடுத்த நாள் நோக்கி கடந்து போய் ஆகணும். ஏன்னா பேசணுங்க நம்மகிட்ட மறந்து போயிடுவாங்க. ஆனால் நம்ம அதே இடத்துல இன்னும் ஸ்டக்காகி நின்றுட்டுருப்போம். அப்படி ஸ்டக்காகி நம்ம இனிமேல் நிற்கக்கூடாது. என்னோட ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பி எனக்கு இந்த விஷயத்தை சொன்னான். நம்மளை யார் அதிகமாக வெறுக்கிறாங்களோ அவங்கள நம்ம அதிகமாக நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்னா, இந்த உலகத்தில் அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுதான் நம்ம அவங்கள நேசிக்கிறதுக்கான அடையாளம். அது அவங்க முன்னாடி தெரிகிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்ம வாழ்ந்து காட்டணும் முதல்ல. ஏன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கு தான் பெரிய பாண்டிங் இருக்குது. அதனால் மக்களே, உங்களை யார் வெறுக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய விஷயம். அது வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கோஸ்ட் லைனில் இருக்கணும்னு சொல்லணும். ஏன்னா நம்ம சீனு போயிட்டாங்க, நம்ம தூண்டு போகணும். அதுக்காண்டி நம்ம பண்ண ஒரே ஒரு விஷயம் தான், உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க. அதே போதும், வேறு எதுவும் வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுருப்போம், தெரியும். ஆனாலும் நம்ம இன்னும் கஷ்டப்படுவோம். பட் நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னா கொஞ்சம் கஷ்டப்படுறது தப்பு கிடையாது. கஷ்டப்படுவோம், தப்பே இல்லை. எவ்வளோ முடியுமோ, முடியலைனாலும் பரவாயில்ல, முடிச்சு காட்டுற வரைக்கும் நம்ம ஓயாமல் உழைக்கணும். அதுதான் முக்கியம். இந்த வருஷத்துலேயாச்சும் வரப்போ 2026 ஒன்றே ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இருந்தால் போதும், நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிடும். அந்த மாதிரி விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். நம்மளோட மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே வேணாம், நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிடலாம் நம்மளால். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணியாச்சும் அதுக்கு என்னென்ன பண்ணுவோம் பாருங்கள், பண்ணி எப்படியாச்சும் உங்கள் மைண்ட் செட்டை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டிவியோட ரிமோட்டு நம்ம கையில் இருந்தால் மட்டும் நம்மளோட சேனலை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச நேரங்களில். அதனால் ரிமோட் உங்கள்கிட்ட இருக்கணுமா இல்லை மற்றவங்ககிட்ட இருக்கணுமா, நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சேனல், உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில், உங்களுக்கு பிடிச்ச ஷோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரிமோட் யார்கிட்ட இருக்கணும், நம்மக்கிட்ட இருக்கணும். அதை யோசிச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், நம்ம லைஃப்பை நம்ம வாழலாம். இன்னும் சொல்ல போனோம் 2026 எல்லாம் தேடி ஓட போகிறது இல்லை. ஆனால் நான் இதை மட்டும் தேடி ஓடணும். நம்மளோட பீஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் எதை நோக்கி இருக்குது? பணம், மனம், நம்மளோட உடல் ஆரோக்கியம். இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமானதுன்னா இப்போது இந்த காலகட்டங்களில் அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்கணும். கொஞ்சம் நிறையாவே இருக்கணும்னு சொல்ல போனால் அவங்ககிட்ட மன நிம்மதிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது அவங்களோட உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கணும். உடலுக்கான ஆரோக்கியம், மனசோட ஆரோக்கியம், நம்மக்கிட்ட அடுத்தவங்ககிட்ட போய் கையேந்து நிற்காத அளவு கொஞ்சம் பணம் இருந்தால் போதும். இதுக்கு என்னெல்லாம் வேணுமோ, இது வேணும்னா நம்ம என்னெல்லாம் செஞ்சால் நமக்கு இதெல்லாம் கிடைக்குமோ, இந்த 3த்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் இந்த 3த்தையும் எடுத்துங்க. ஏன்னா எடுத்துகிட்டா போதும், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கலாம். இல்லைனா நம்ம வாழ்க்கையை வேற ஒருத்தவங்க வாழ்வாங்க. இப்படி வாழறதுக்கு நம்ம வழி வைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். இந்த 3த்தை எப்படி ரெடி பண்ணலாம் மட்டும் நீங்கள் ஓடுங்க வரப்போகிற 2026. இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுக்காக ஓடினீங்கன்னா அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். உங்கள் டைம் கோல்டா இல்லை அது ட்ராஷுக்காங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். வரப்போ 2026 ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முன்னாடியும் சரி, அந்த விஷயம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சரி, கடவுள் காலில் போய் விழுந்துருங்க. கடவுள்கிட்ட போய் சரணகதி அடைஞ்சிருங்க. ஆனால் அந்த ஸ்டார்டிங் டு எண்டிங் பிட்வீன் த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் அது உங்கள் ஆட்டம், நீங்கள் ஆடணும். சரிங்களா? ஜஸ்ட் பிலீவ் காட், பட் ஒர்க் ஹார்ட் ஃபார் த ப்ராசஸ். நம்ம கடவுளை நம்பலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஓடுறது யாராக இருக்கணும், நம்மளாக இருக்கும்.
ஜீவன் நம்மளுக்கு ஆண்டவர் தரட்டும், தப்பு இல்லை. ஆனால் ஓடுறது நீங்களாக இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஓகே, ஆனால் மிட் ஆஃப் த பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்களோ அதை பண்ணுங்கள். அதுக்கான திராணியையும் தெம்பையும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக நமக்கு கொடுப்பாரு, நம்புவோம். நம்பிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி சிறகடிச்சு பறக்கணுமோ அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கையை பொறுப்பாக நமக்கு கடவுள் தருவார்னு சொல்லிட்டு 2026 நம்பி நம்ம போவோம். லாஸ்ட்டாக ஒன்லி ஒன் வேர்ட், இஃப் யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப் எனிதிங் இஸ் பாசிபிள். லைஃப்பில் நம்ம நம்பணும். அப்படி நம்பினா என்ன வேணால் நம்மளால் பண்ண முடியும். தட்ஸ் இட். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃபார் த நியூ பிகினிங் பீப்புள்ஸ் லைக் மீ. தேங்க்யூ ஸோ மச். பை பை மக்களே.